ஏண்டி ராதிகா, ஏண்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? என்னம்மா பண்ண? முந்திரி தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, நல்லா சாப்பிடு. சாப்பிட்டு இன்னும் பண்ணி குட்டி மாதிரி பெருத்துக்கிட்டே போ. ஏம்மா சும்மா எதனா சொல்லிக்கிட்டே இருக்காத. என்ன இப்போ சொல்லு. ஏண்டி, நாங்க கிச்சன்ல உருட்டிக்கிட்டு இருக்கேன் தெரியுதுல்ல, வந்து கூட மாட எதனா வேலை பார்க்கலாம்ல. 4 கழுத வயசாது, இன்னும் 1 வருஷம் போனா உன்னை கட்டி கொடுக்கணும். நீ இப்படியே திங்கிறது மட்டும் வேலையா கடை? என்னதான் பண்ண போறது தெரியல. உனக்கு மாமியார வரப்போறவ உன்னை இடிக்கிறது இல்லாம என் பெரிய சேர்த்து இடிக்க போறா. அம்மா சும்மா வஞ்சிக்கிட்டு இருக்காத. என் மாமியார் ஒன்னும் உன்ன மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்க, பாத்துக்க. அப்படியே இருந்தாலும் அவங்க குடுமி என் கையில ஒரு ஆட்டிட மாட்டேன். இப்படிதான் நானும் பேசிக்கிட்டு இருந்தேன். சரிடி, சமையல கூட விடு. ஆனா உனக்கு ஒரு துணியாவது துவைக்க தெரியுமா? அட போமா, நாங்கெல்லாம் வாஷிங் மிஷின்ல துவைப்போம். உன்ன மாதிரி கையில உட்காந்து கும்மிக்கிட்டு கடக்க மாட்டோம். பாக்க எல்லாத்தையும் பார்க்க தானே போறேன். ஹலோ அம்மா. சொல்லுமா, என்ன விஷயம்? அம்மா, அது வந்து எங்க வீட்டுல ஒரு 2 நாளா கரண்ட் இல்ல. சரி. வாஷிங் மிஷினு வேலை செய்யல. அந்த துணியை மட்டும் எப்படி துவைக்கணும்னு சொல்லுமா. நிறைய துணிலாம் ஒன்றும் இல்லை, ஒரு 2-3 துணி தான் இருக்கு. ஏம்மா, ஊற வச்சு துவைக்கணுமா இல்லை துவைச்சிட்டு ஊற வைக்கணுமாம்மா? அம்மா, நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பதில் சொல்லு. முந்திரி பருப்பு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ராதிகா. நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். ஒரு 1 மணி நேரம் சென்று ஃபோன் பண்ணு. ஆமாம்மா, சொல்லிட்டு ஃபோன் வைமா ப்ளீஸ்மா. கடவுளே கடவுளே.